கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னம் with the presence of the Holy Spirit, நம்மோடு இருப்பதை நினைத்து it is always with us. நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Remember and thank God. தேவனை உலகம் தேடுகிறது. Everyone seeking God, தேடி தேடி ஒரு பூரணத்தை எந்த ஒரு மனுஷனும் பெற முடியாதபடி இருக்கிறார்கள். but the people are not getting a completeness of seeking. தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். They are seeking for a long time. ஒரு முழுமை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. They don't have a fullness. ஆனால் தேவ ஜனங்களாவி நமக்கோ But godly people like us, ஒரு முழுமை இருக்கிறது. we have a completeness. ஏனென்றால் தேவன் என்பவர் Because God is. எங்கோ இருக்கிறவர் அல்ல. He is not somewhere else distant. அவர் நாமத்தில் கூடுகின்ற இடத்தில் இருக்கிறார். Wherever we gather in His name, He is இன்னும் there. ஆழமாக விசுவாசிக்கின்ற தேவ ஜனங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவே இருக்கிறார். Something more deeply, the people who are believing in Him, He is inside of them. இதுதான் உண்மை. This is truth. இதைதான் வேதம் ஆழமாக அர்த்தத்தோடு சொல்கிறது. This is what Bible is explaining something deeply. அதனால் நாம் ஒரு பூரணத்தை அறிந்திருக்கிறோம். So we understand a completeness in God. உண்மையான தேவனை புரிந்திருக்கிறோம். We understand a true living God. இன்னும் ஆழமாய் நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து When we surrender more deeply, அவரோடு அனுதினமும் பழகி, when we have fellowship with Him daily, அவரோடு அனுதினமும் நம் வாழ்க்கையினுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். we have to share everything with God. தேவன் அதை விரும்புகிறார். God wants that. அந்த அனுபவம், That experience, மேன்மையான அனுபவம், it is a high level of நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we meditated yesterday. நம்மை ஞானி என்று எண்ணாதபடிக்கு We don't consider ourselves as wisdom. தேவன் எல்லாவற்றுக்கும் பெரியவர். God is more greater than everything. அவரோடு இணைந்து வாழ்வது ஒரு பெரிய பாக்கியமாக எண்ண வேண்டும். It is a blessed life to know this God. ஒரு பெரிய மனிதனோடு கூட பழகினால் When we know a familiar person, நமக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும். we will have a pride about that. நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். We will have a joy regarding that. நமக்குள்ளே ஒரு விதமான எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற எண்ணம் இருக்கும். We will have a thought of accomplishing everything. காரணம் அந்த மனிதன் பெரிய மனிதன். Reason, we know a familiar person. ஆனால் மனிதனை விட பெரியவரோடு கூட இருக்கிறோம். But we are more greater than that familiar person. வெளியிலே இல்லை. He is not அவர் outside. நமக்குள்ளே இருக்கின்றபடியினாலே He is inside of us. நம்மை ஞானியாய் எண்ணாதபடிக்கு We don't think ourselves are more தேவ wisdom. சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். We should surrender the Lord's இந்த வேளையில கூட நாம் தியானிக்கும்படியாக Let's meditate on God's word. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 13 வசனம். Proverbs chapter 3 verse 13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். Happy is the man who makes discovery of wisdom, and he who gets knowledge. இங்கே நாம் பார்க்கின்றோம், Here we are ஞானத்தை seeing. கண்டடைகிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். And it is say, happy is the man who makes discovery of wisdom. நம் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாரு சொன்னால், In our life, who is the blessed person? ஞானத்தை கண்டடைகிறவர்கள். The man who discovers wisdom. ஞானமாய் உலகத்தை உண்டாக்கினவரை கண்டடைகிறவனை விட ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் கிடையாது. Without knowing this God, he is the one who created with wisdom. பணம் முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. Money cannot give a complete happiness. பணம் இருந்தாலும் பாரம் இருக்கும். Even though they have money, they have burdens. பணம் இருந்தாலும் வேதனை இருக்கும். Even though they have money, they have problems. பணம் இருந்தாலும் பலவீனம் இருக்கும். Even though they have money, they have sickness. பலவீனம் இருந்தாலும் வியாதி இருக்கும். They have sickness and they go to disease. பணம் Money, ஒரு முழுமையை கொடுக்க முடியாது it can't give completeness. என்று சொன்னால், Reason, கடந்த நாட்களிலே எங்கள் சென்னையில் நடந்த ஒரு காரியம், as we know, an incident happened in Chennai. சினிமா தயாரிப்பாளர் ஒருவர், A film producer, 83 வயது இருக்கும் அவருக்கு. he is around 83 years. அவர் அநேக திரைப்படங்களுக்கு அவர் பணங்களை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பணத்தில் சிறந்தவர் அவர். He is more richer person who can able to finance for a film. அவரை குறைவாக சொல்லும்படி நான் யோசிக்கவில்லை. We don't think him as a low. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக, We want to understand a point. 83 வயது அவருக்கு. He is around 83 years என்ன old. பாரமோ தெரியவில்லை, I don't know what he went என்ன through. வேதனையோ தெரியவில்லை. We don't know what he went through. அவருக்கு அந்த பணம் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டியதான் யோசிக்கிறேன். I'm believing that money is not given happiness or peace to அவருடைய him. உயர்வு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியதான் யோசிக்கிறேன். His highness doesn't give him a happiness. 83 வயதிலே At the age of 83, யார் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள யோசிப்பார்கள்? who will made a idea to get suicide? அடையார் என்கிற ஏரியிலே In the lake of Adayar, அவர் கடந்து போய் தன்னை மாய்த்துக் கொண்டார். he went there and he ended his life. அவர் ஞானம், His wisdom, அவர் பணம், his money, அவருடைய வயது, his age, அவரை பாதுகாக்க முடியவில்லை. no one can able to save him. அந்த பணமும் அவருடைய உயர்வும்
அவருக்கு ஆசீர்வாதமா இல்லை. That money and that highness didn't able to protect his life. ஏதோ அவருடைய மனதை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தது. Something which is making him disturbed. அதன் முடிவுதான் தன்னுடைய ஜீவனை அவர் முழுமையாய் கொடுத்து விட்டார். That is the end of his result. He gave up his life. இதுதான் உலகம். This is world. இன்றைக்கு அப்படியாகத்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today many people are going in that way only. ஆனால் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். But it says, happy is the man who makes discovery of wisdom. ஞானத்தை கண்டடைய வேண்டும். We should discover the wisdom. எப்படி காண முடியும்? How we can able to அது know? பொருளா? It is a thing. அது பொருள் அல்ல. It is not a thing. நம் வாழ்க்கையிலே In our life, தேவனோடு கூட பழகி when we have fellowship with God, மற்றவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்கிற ஞானமெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is giving a wisdom to deal with other people. ஞானத்தை கண்டடைகின்ற அனுபவத்தில் போக வேண்டும். To find the discovery of that wisdom. புத்தியை சம்பாதிக்கும்படியாய் போக வேண்டும். And knowing the knowledge. நம் வாழ்க்கையிலே விட்டு கொடுக்க வேண்டும். We should always submit ourselves. தேவன் என்ன சொல்கிறாரோ என்ன யோசிக்கிறாரோ விட்டு கொடுக்க வேண்டும். Whatever God is saying, we should surrender ourselves. அப்போதுதான் அந்த ஞானத்தினுடைய முழுமையை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். After that only we can able to experience the completeness of this wisdom. புத்தியினுடைய அந்த மேன்மையை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். We can able to receive that knowledge. அந்த அனுபவம் That experience. நமக்கு நல்லது. It is good for us. அநேகருக்கு நல்லது. It is good for others. எங்கு சென்றாலும் நல்லதுதான். Wherever we go, it is good for us. நம் மூலமாய் ஒருவருக்கும் கெடுதி வராது. Through us there is no harm to நம் others. மூலமாய் ஒருவருக்கும் சமாதான குலைச்சல் வரவே வராது. Through us we no one can able to lose their peace. ஞானத்தை கண்டடைய நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். We should surrender our life to discover this wisdom. புத்தியை சம்பாதிக்க நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். We should surrender our life to know the knowledge of God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. we are experiencing your words. ஒவ்வொரு வார்த்தையும் All your words are. எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதப்பா. It is very useful to our life. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் For all the people living in this world, உம்முடைய வார்த்தை your word, எல்லாவற்றுக்கும் மேலானதாக it is above everything. எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்கிறதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். It is showing a good way to our life. We அந்த praise you for அனுபவத்தில் that. போக ஒப்பு கொடுக்கிறோம். Help us to walk in that way. ரீபாலதுருபியாதியா, We thank you for இன்னும் that, Lord. கண்டடைய உதவி செய்யுங்க. Help us to know நான் that, ஞானி என்று எல்லாம் தெரிந்தென்று யோசிக்காதபடிக்கு I don't think myself as a wisdom இன்னும் person, தேட Lord. உதவி செய்யுங்க. Help me to seek that. நடத்துங்க. Lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.